என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று புது வருடப் பிறப்பின் விடியலில் உன்னிடம் ஒரு உண்மையைச் சொல்ல துடித்து கொண்டிருக்கின்றேன். புது வருடப் பிறப்பானது உன்னுடைய உயிரான உறவுக்கு மனதில் ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுத்திருக்கிறது. இந்த உறவு மனதில் இருக்கின்ற பயத்தை போக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அவர்களின் மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் நீக்கி இவர்களுக்கான நல்லதை நடத்த வேண்டியது உன்னுடைய கடமை. இதனை என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் கருப்பன் உன்னோடு உடனிருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் என்ன நடத்தும் ஏது நடத்தும் என்பதனை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்கிறாயா? அப்படியானால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான வேதனைகளை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் எல்லா நிலையிலும் உனக்கு விரும்பியதை எல்லாம் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம், அத்தனை அதிர்ஷ்டத்தையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த நேரத்தை நீ நிச்சயமாக தொலைத்துவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னாலும் இந்த கருப்பனுடன் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்லக்கூடிய மாற்றங்களை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வரும் இந்த கருப்பனின் அன்பை என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதும் பேரானந்தம் கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் இதுவரையிலும் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நான் இருக்கும் பொழுது நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ சந்தித்த பல விஷயங்கள், இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கொடுத்த உண்மைகளை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பாராத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது. ஒரு புதிய வருடத்தினுடைய பிறப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு புதிதாக ஒன்றை அடைவதற்கு தான் எடுக்கின்ற முயற்சியாகவே தோன்றும். போன வருடத்தில் செய்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்பதிலும் புதிய புதிய விஷயங்களை மேலும் மேலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகள் கொண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடத்திவிட வேண்டும் என்ற எண்ணமும் துணிவும் உனக்குள் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என்ன நடந்தாலும் சரி, இந்த வருடம் உனக்கு வாழ்க்கையில் நல்லதை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு சரியாகவே வழிநடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உனக்கென நடத்தி தரக்கூடிய இந்த விஷயங்களில் என் பிள்ளை கவனத்தோடு இருக்க வேண்டும். உனக்காக நான் சொல்லக்கூடிய இந்த காரணங்களை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இன்று உனக்கு எப்பொழுதும் என்ன சொன்னாலும் சரி, எதை செய்தாலும் சரி, நீ சரியாக ஒவ்வொன்றிலும் இருந்தும் உனக்கு விரும்பியதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள தொடங்கிவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நாளும் எந்த நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் நிச்சயமாக சரியாகவே உனக்கு நான் சொல்லித்தர வேண்டியது அவசியம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பனினுடைய அன்பிற்கு இங்கு ஈடு இணையாக வேறு எதுவும் இல்லை என்று நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால், நான் உன்னை சுற்றி வந்து உன்னோடு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். கருப்பன் உடனிருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்புவாய். இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். தேவையில்லாதது எல்லாமும் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகினாலும் ஒரு உயிரான உறவு என்ற ஒன்று உன்னை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் அரவணைக்கும் அல்லவா? அந்த உயிரான உறவிற்கு உன் வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம் இருக்கிறது என்றால் அந்த பயத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு உன்னிடம் இருக்கிறது. அந்த பயத்தை அவர்களுக்கு தீர்த்து கொடுக்க வேண்டிய கட்டாயமும் உன்னிடம் இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் கருப்பன் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாம்
கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. முன்னின்று அத்தனையிலும் உன்னை நான் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வைக்கத்தான் முடிவு செய்து உன்னை பல வழிகளிலும் முன்னேற்றத்திற்குள் அழைத்து வருகின்றேன். நீ இழந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாமல் இனி கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து என்னவென்று நீ சந்தோஷப்பட தயாராக இரு. உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த காலங்கள் உனக்கு எப்பொழுதும் நல்லதை நடத்தி தரும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை சுற்றியிருந்து இவையெல்லாமும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஏகப்பட்ட நிலைகளை நீ கடந்து வாழ வேண்டும். ஏகப்பட்ட மாற்றங்களை கடந்து நீ வர வேண்டும். இனி என்ன நடக்கும்? உன் உயிரான உறவின் மனதில் இருக்கின்ற இந்த பயத்தை போக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, பொதுவாகவே உயிரான உறவு என்னும் பொழுது உன் மீது அதிகப்படியான அன்பும் அதிகப்படியான அக்கறையையும் வைத்திருப்பார்கள். எந்த நிலையிலும் மற்றவர்கள் மத்தியில் உன்னை விட்டுவிட மாட்டார்கள். வேறு யாரும் உன் மீது உரிமை கொண்டாடினாலும் நிச்சயமாக அதை அவர்கள் அனுமதித்து விட மாட்டார்கள். இதுபோன்று ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு கொடுக்காத ஒரு உறவாக இவர்கள் இருக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாமும் என்னவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் எதையெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்க நினைக்கிறேனோ, எதையெல்லாம் உனக்கு நான் சொல்லித்தர எண்ணுகிறேனோ அதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து புரிந்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் எந்த இடத்தில் எல்லாம் உன்னை சோதனைக்கு ஆளாக்கினாலும், இந்த கருப்பன் எந்த தருணத்தில் எல்லாம் உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும், இனி உன்னோடு உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த நிலைகளை எல்லாம் கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்திருக்க வேண்டும். தெளிவில்லாமல் எதையோ எண்ணிக்கொண்டு நீ வருந்தி இருக்கக்கூடாது. தேவையில்லாமல் எதற்கும் மனமுடைந்து நீ நிற்கக்கூடாது. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு தான் எல்லாமுமே நடக்கிறது என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் அல்லவா? இந்த கருப்பன் உன்னை சுற்றிலும் முன்னின்று உனக்காக எதையோ செய்து உன்னை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் அழகுபடுத்தத்தான் எண்ணுகின்றேன். ஆனால் நீயோ தவறான பாதையில் பயணிக்க தொடங்குவாயானால், தவறான விஷயங்களின் பின்னால் சென்றுவிட நீ நினைப்பாயானால், நிச்சயமாக இதையெல்லாமும் உன்னுடைய உறவு ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள துணியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உயிரான உறவு என்பது எப்பொழுதும் நாம் கொண்ட அன்பிற்கு மட்டுமே அது கட்டுப்பட்டது. நீ செய்கின்ற தவறுக்காகவெல்லாம் அது கட்டுப்பட்டது அல்ல. நீ செய்வதையெல்லாம் செய்துவிட்டு அந்த தவறை ஒன்றுமில்லாததாக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாயானால் எப்பொழுதும் அது அவர்களினுடைய மனதில் வேதனையாகவே நின்று கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அது உன்னை காயப்படுத்த நினைக்கும் என்பதனையும் மறக்காது. மனதிற்குள் தேக்கி வைத்து கொண்டே இருப்பார்கள். சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். எந்த நேரத்தில் உன்னை இதையெல்லாம் செய்து வேதனைப்படுத்த வேண்டுமோ, அதாவது அவர்களினுடைய உண்மையான அன்பிற்கு நீ கொடுத்த காயத்தை எந்த இடத்தில் உனக்கு கொடுத்து உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த இடத்தில் அதை செய்து உன்னை சோதனைப்படுத்தி விடுவார்கள் என்பதனை நீ மறக்காதே. இது நாள் வரையிலுமே என் பிள்ளை நீ கடந்து வந்த ஒவ்வொரு நிலைகளையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு. இத்தனை தருணங்களும் உனக்கு என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது என்பதனை எல்லாம் நீ யோசித்து அதற்கு ஏற்றது போல உன்னை நிச்சயமாக நீ மாற்றிக்கொண்டே இரு என்பதனைத்தான் நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இத்தனை காலம் இந்த கருப்பன் உனக்காக உன்னை சூழ்ந்து வரும் இந்த நேரங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டு எந்த நிலையிலும் உன்னை கைவிடாமல் நான் உனக்காக வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக நீ வாழத்தான் வேண்டும். ஒரு புதிய வருடம் துவக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நம்பி இருக்கின்ற உறவுக்கு நிச்சயமாக அது நன்மையைத்தான் கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அது அந்த உறவினுடைய மனதில் நீங்காத வேதனையை கொடுக்கக்கூடாது. அந்த உறவின் மனதில் அது தீராத சோதனையை கொடுக்கக்கூடாது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் புரிய வைத்து அவர்களுக்கான மாற்றத்தை அது நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த கருப்பன் நான் உனக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் அல்லவா? இந்த கருப்பன் உனக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் அல்லவா? இதை எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய மனநிலையில் சரியான புரிதல் கொண்டு நீ உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியிலும் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக புரிய வந்துவிடும். இத்தனை காலமும் என் பிள்ளை, இந்த கருப்பனிடத்திலிருந்து நீ கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடங்களும் உனக்கு எல்லா நிலைகளையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த காலம் உனக்கு எல்லா பலனையும் சரியாக கொண்டு வந்து கொடுக்கும் அல்லவா? கருப்பன் எதையும் உன்னிடத்தில் கொண்டு வர நினைத்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நான் உன்னை மீட்டெடுக்கப்படுகின்ற பாடு என்ன என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். இத்தனை நாளும் நான் உனக்காக என்னவெல்லாம் கொண்டு வந்து தருகிறேன் என்பது உனக்குள் மிகப்பெரிய கலக்கத்தை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் இதையெல்லாமும் தாண்டி உனக்காக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பது போல உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரத்தை ஒருபோதும் நீ விட்டு விடாதே. உன்னுடைய உயிரான உறவு உன் மீது கொண்ட அன்பை எந்த நிலையிலும் நீ சந்தேகிக்கலாமா? அதே நேரம் அவர்களினுடைய மனதிலும் நீ சோதனைகளை உருவாக்கலாமா? ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து விட்டு எந்த ஒரு செயலையும் நீ செய்ய வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் இவர்களோடு நீ நடந்து கொள்கின்ற விதம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில்? நாம் இக்கட்டான நிலையில் இருக்கும் பொழுதெல்லாம் யார் நமக்கு உதவி செய்தார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமலும் காரணம் இல்லாமலும் யார் மீதும் பழியை போட்டுக்கொண்டு நாம் இங்கிருந்து தப்பித்த காலங்கள் எல்லாமும் நமக்கு நினைவில் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, எல்லோருமே உத்தமர்களாக இருந்துவிட முடியாது. ஏதாவது ஒரு நிலையில் நீயும் தவறுகளை செய்திருக்கிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையும் உனக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியை கொடுக்காமல் இருந்தது கிடையாது. கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் என்று மாறி மாறி உனக்கு வந்து கொண்டிருந்ததுதான் இந்த வாழ்க்கை என்பதனை நீ மறக்காதே. இதுபோல இந்த நிலைகளில் எல்லாம் உனக்கு வெற்றி என்ற ஒன்றை உறுதிப்படுத்தி கொடுத்த இந்த கருப்பன் இனியும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உன்னுடைய உயிரான உறவின் மனநிலையை உனக்கு என்னவென்று புரிய வைத்து நான் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க எண்ணுகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இவர்கள் உன்னை பற்றி யோசித்து யோசித்து அதிகமாக உன்னுடைய நிலையை பற்றி என்னவென்று சிந்தித்து சிந்தித்து அதிகமாக வருத்தம் கொண்டு நின்றதுதான் மிச்சம். நீ இவர்களுக்கு உண்மையாக நடந்து கொண்டாயா என்ற கேள்விக்கான பதில் உன் கைகளில் தான் இருக்கிறது. உண்மையாகவே இவர்களினுடைய அன்பிற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா என்பதனை உன்னுடைய மனசாட்சியிடம்தான் நீ கேட்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. மனசாட்சி என்னவென்று உனக்கு தெரியும் அல்லவா? எந்த நிலையிலும் உண்மைகளை சொல்லும் இந்த வேலைகளை நீ ஒருபோதும் மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு புரிய வரும். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்ற புரிதலை உனக்கு நிச்சயமாக தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்கவில்லை என்பதனை நீ தெரிந்து கொள். கருப்பன் சொல்வது போல உன்னுடைய உயிரான உறவானது உன் மீது கொண்ட அன்பை எப்பொழுதும் நீ நிச்சயமாக அவமானப்படுத்தி விடாதே. புதிய வருடம் பிறக்கிறது. நாம் சந்தோஷமாக எல்லா எண்ணங்களையும் தெளிவாக கொண்டு இருக்கலாம் என்று இவர்கள் நினைக்கும் இந்த நேரத்தில் அவர்களினுடைய மனதிற்குள் தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்க நீ துணிந்து விட்டாயானால் வாழ்க்கை முழுமைக்குமே வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் நிற்க வேண்டிய ஒரு நிலை உனக்கு வந்துவிடும். நம் மீது கொண்ட ஒரு உண்மையான அன்பிற்கு நாம் ஒருபோதும் எந்த துரோகத்தையும் செய்யக்கூடாது. நம்மிடம் இவர்கள் கொண்ட இந்த நம்பிக்கையை நாம் ஒருபோதும் நிச்சயமாக சோதித்து பார்க்க நினைக்கக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல திருப்பங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலையில் நாம் வாழத் துடிக்கும் இந்த மாற்றங்களை எப்பொழுதுமே நாம் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணரத்தான் வேண்டும்.
ஏகப்பட்ட கஷ்டங்களும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் உனக்கு வந்த பொழுது உடனிருந்து உனக்கு கை கொடுத்த உறவு உன்னுடைய நிலையை நினைத்து வருத்தப்படுகிறது என்றால், இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற சில பிரச்சனைகளை பார்த்து அது பயப்படுகிறது என்றால், நிச்சயமாக இவர்களுக்கான இந்த மனநிலையை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிய வைக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. உன் மீது அன்பு கொண்ட இவர்களினுடைய மன தெளிவுக்கு எப்பொழுதும் நீ கடமைப்பட்டிருக்கிறாய் என்பதனை நீ மறக்காதே. எந்த ஆச்சரியங்களும் உன்னை தொடர்ந்து வந்தது நீ ஏற்றுக்கொள்கின்ற உன்னுடைய அன்பை பொறுத்தது. எந்த நிலையிலும் இதையெல்லாம் நீ உணர வேண்டியது உன்னுடைய நம்பிக்கையை பொறுத்தது. இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ சரியாக கவனிக்கும் இந்த நிலைகளில் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் அத்தனைக்கும் பதிலை உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறக்காதே. இந்த நேரம் உனக்கு எந்த நிலையிலும் உண்மைகளை உணர்த்தும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த பொழுதுகள், இந்த கருப்பன் இருக்கும் இந்த பொழுதுகள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்மீது உண்மையான அன்பு கொண்டவர்களை நீ விட்டு விடாமல், உன்மீது உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களின் அன்பை நீ தொலைத்து விடாமல், எப்பொழுதும் சந்தோஷத்தை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லாவற்றிற்கும் சரியான நேரம் உண்டு. எல்லாவற்றிற்கும் ஒரு கவனமான புரிதல் உண்டு. எப்பொழுதும் நம் மீது ஒருவர் கொண்ட அன்பை நாம் சோதித்து பார்க்க நினைத்தோமானால் அந்த அன்பு ஒரு நாள் நம்மை சோதித்து பார்த்துவிடும். நம்மை நிச்சயமாக நடுத்தெருவில் நிறுத்திவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கிறது என்பதனை சற்று நீ உன்னிப்பாக கவனித்து பார். இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அவசியம் எதனால் வந்தது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்து பார். உன்னை சூழ்ந்து வந்து எப்பொழுதும் உன்னை காயப்படுத்தும் சில விஷயங்களை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, உயிரான உறவு, நீ தவறான பாதையில் செல்கிறாயோ, தவறான மனிதர்களோடு பழகுகிறாயோ என்று நினைத்து உன்னை பார்த்து பயப்படுகிறது. அதனால் இவர்களினுடைய இந்த தேவையற்ற குழப்பங்களுக்கு நீ முற்றுப்புள்ளியினை வைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இவர்கள் யோசிக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களுக்கு நிச்சயமாக நீ முடிவை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை, நீ எதையும் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கு அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நிச்சயமாக தெரிய வரும். அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிய வரும். நான் இருக்கும் இந்த நிலைகளில் எல்லாம் உனக்கு நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்க வரும். யாரும் இல்லை, உயிராக யாரும் இல்லை என்று சொல்லி நீ புலம்பிய நேரத்தில் உனக்கான உயிரான உறவை உன் வாழ்க்கையில் நான் அனுப்பி கொடுத்த பிறகும் அவர்களின் அன்பை புரிந்து கொள்ளாமல் அவர்களை நீ வேதனைப்படுத்தி கொண்டிருப்பாயானால் மீண்டும் இது போன்ற ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் உனக்கு கிடைக்காது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற அன்பு உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை வழிநடத்த முன் வராது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை. அவ்வளவு எளிதில் யாருக்கும் இந்த வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடுவதில்லை. ஆனால் உனக்கு நடக்கும் பொழுது என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இனி இந்த நேரம் உனக்கு நான் சொல்வது போல ஒவ்வொரு நிலையிலும் கருப்பனின் அன்பு கொண்டு உன்னை எதிர்பார்க்கின்ற உறவை நீ எப்பொழுதும் விட்டுவிடாமல் சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் நடத்திவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னுடைய உயிரான உறவுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அவர்கள் நினைத்ததை எல்லாம் தவிர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கான மனநிறைவை கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இந்த நேரத்தை எல்லாம் இனி ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் அத்தனை விஷயங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு நல்லது நடக்கும் போது இந்த சூழ்நிலைகள் உன்னை எப்பொழுதும் நம்பிக்கை படுத்தும் பொழுது
அத்தனை விஷயங்களிலும் நீ உன்னை யார் என்று நிச்சயமாக கண்டுகொள்வாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெளிவோடுதான் எதுவும் நடக்கிறது என்பதும், தெளிவோடுதான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி வருகிறது என்பதும் கருப்பன் எந்நாளும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காரணம் உனக்கு என்னவென்று நான் நிச்சயமாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எப்பொழுதுமே நாம் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து நீ பதறிக்கொண்டிருக்காதே. உனக்காக நான் ஏற்படுத்தி தரும் எல்லாமும் உன்னை சேரும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய உயிரான உறவு உன்னை தேடி வரும் பொழுது அந்த உறவிற்கு நீ கஷ்டத்தை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருப்பாயானால் அவர்களும் உன்னை பழிவாங்க தொடர்ந்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்து உன்னை அளவைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி விடுவார்கள் என்பதனை மறக்காதே. எல்லோருக்கும் உண்மையாக இருந்து உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும். வாழ்க்கை ஒரு முறை, அதனை நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட்டு செல். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.